ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் குமரன். நம்ம இன்னைக்கு சீரியல் கில்லர்ஸ் இந்தியாவில் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அதை நம்ம நியூஸில் பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருப்போம், இல்லை நிறைய இடத்துல கடந்து வந்திருப்போம். அப்படிப்பட்ட ஒரு கேஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சீரியல் கில்லரில் என்ன வித்தியாசமான கேஸ் இது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நமக்கு உடம்பு சரியில்லை இல்லை நமக்கு ஹெல்த்தில் ஏதாவது இஷ்யூன்னா நம்ம போகிற ஃபஸ்ட் இடம் டாக்டர். ஆனால் அந்த ஒரு டாக்டர் ஒரு சீரியல் கில்லராக இருந்திருக்காரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க, அவர் வேறு யாரும் கிடையாது, உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த தேவேந்திர சர்மான்றவர் தான். அவரை டாக்டர் ஆஃப் டெத்துன்னு கூட சொல்லுவாங்க. என்ன பண்ணியிருக்காரு அவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்திருக்கிற பேஷண்ட்ஸுன்றதை தாண்டி பப்ளிக்கை கூட கொண்டு போய் பேச்சு திறமையால் தனியாக வச்சு அவங்கக்கிட்ட இருக்கிற ஆர்கன்ஸை திருடி அதை பிளாக் மார்க்கெட்டில் விற்றதோடு இல்லாமல் அவங்களையும் கொன்று முதலைங்களுக்கு தீனியாக போட்டிருக்காரு. இதில் இவர் மாட்டினதுக்கப்புறம் திருப்பியும் தப்பிச்சு போலீஸ்கிட்ட இருந்து சாமியாரா தலைமறைவானதை பற்றி இன்னைக்கு நம்ம முழுசாக பார்ப்போம். வெல்கம் டு த ஷோ. 1984 பீகாரில் BAMS அப்படின்ற கோர்ஸ், பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதா மெடிசன் அண்ட் சர்ஜரி அப்படின்ற டிகிரியை முடிச்சுட்டு அவர் சொந்தமாக ஒரு கிளினிக் ஆரம்பிச்சிருக்காரு. ஆரம்பத்தில் எல்லாமே நல்லா தாங்க போயிட்டு இருந்தது. ஒரு 10-11 வருஷம் வரைக்கும் அவரோட கிளினிக் நல்லாவே போயிட்டு இருந்தது. அவருக்குன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன சேவிங்ஸும் அவர்கிட்ட இருந்தது. 1994 அப்போ தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு. என்னென்னா, இவர் சரி சைடில் ஒரு சின்ன இன்கம் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு செகண்டரியாக ஒரு இன்கம் சோர்ஸ் வேணுன்றதுக்காக ஒரு கேஸ் ஏஜென்சியில் அவர் சேர்த்து வச்சுருந்த மொத்த பணத்தையும் ஒரு 11 லட்சம் கிட்ட போட்டிருக்காரு. அன்னைக்கு தேதிக்கு 11 லட்சம்ன்றது ஒரு பெரிய காசு. அதை மொத்தமாக வந்துட்டு ஒரு ஃபேக் கேஸ் ஏஜென்சியில் போட்டு அதோட விளைவாக வந்துட்டு மொத்தமாக அந்த காசை இழந்துட்டார். அந்த இழப்போட விளைவாகவும் ரிஃப்ளெக்ஷனாகவும் என்ன ஆச்சுன்னா தான் அவர் ஒரு கொடூரமான கொலைகாரனாக மாறி இருக்கார். ஏன்னா இழந்த பணத்தை சீக்கிரமாக சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு பாதையை அவர் தேர்ந்தெடுத்தது தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். முதல்ல அவர் போலி கேஸ் ஏஜென்சி ஆரம்பித்தார். அதுலேருந்து சின்ன சின்னதாக காசுகள் வர ஆரம்பிச்சது. ஆனால் அவருக்கு அந்த காசு பத்தலை. அப்போ தான் அவர் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டார். என்னென்னா, கிட்னி திருடலாம் அப்படின்ற பிளான். கிட்னி திருடுறதுக்கு அவர் செலக்ட் பண்ண டார்கெட்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா, ட்ரக் டிரைவர்ஸ், டாக்ஸி டிரைவர்ஸ். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஆர்டர் இருக்குது எடுத்துகிட்டு வரணும், இல்லை இங்கேருந்து நான் அங்கே ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர்ஸையும் வர வைக்கிறது. வர வச்ச டிரைவர்ஸை ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டுப்பகுதிகள் பாதி இடத்துக்கு கூப்பிட்டு போகிறது. கூப்பிட்டு போன டிரைவர்ஸை இவர் கூட்டாளிகளும் சேர்ந்து அடித்து மயக்க மருந்து கொடுத்துட்டு என்ன பண்ணுறதுன்னா, கிட்னியை எடுத்து அதை பிளாக் மார்க்கெட்டில் விற்றுருக்காரு. ஏன்னா அந்த நாளில் பிளாக் மார்க்கெட்டில் கிட்னியோட விலை சுமார் 5 லட்சத்துலேருந்து 7 லட்சம் வரைக்கும் போயிட்டு இருந்தது. அதனால் டிரைவர்ஸ் கிட்ட இருந்து அடித்து பறித்த கிட்னியை இவர் பிளாக் மார்க்கெட்டில் சேல் பண்ண ஆரம்பித்தார். ஆனால் அதோட மட்டும் நிற்காமல் அவங்க டிரைவர்ஸ் கொண்டு வந்த வண்டியுமே ரொம்ப குறைஞ்ச காசுக்கு 20,000 30,000 இந்த மாதிரி காசுகளுக்கு பிளாக் மார்க்கெட்டில் அந்த வண்டியுமே சேல்ஸ் பண்ணுறது. ஸோ ஒரு கொலையிலேருந்து 2 லாபம் இப்படின்ற மாதிரி அவர் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. கிட்னி எடுத்துட்டார் வந்த டிரைவர்ஸ் கிட்ட இருந்து, வண்டியும் விற்றுட்டாரு. இப்போ அந்த டெட் பாடியை என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்ற கேள்வி நமக்குள்ளே வரும். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஸ்மார்ட்டாக ஹஸ்ரத் கஞ்ச் அப்படின்ற ஒரு கால்வாய் லக்னோவில் இருக்குது. அந்த கால்வாயில் பார்த்தீங்கன்னா நிறைய முதலைகள் இருக்குன்றது, அந்த முதலைகள்கிட்ட தீனியாக இவர் இந்த டெட் பாடிஸுங்களை அப்புறப்படுத்தியிருக்காரு. இது சும்மா 1 வருஷம் 2 வருஷம்லாம் செய்யலைங்க. இவர் 1994 ஆரம்பித்தவர் 2004 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேலே இந்த மாதிரி ஒரு கொடூரமான கொலைகளை பண்ணி பிளாக் மார்க்கெட்டில் கிட்னியும் விற்றுருக்காரு. அதே நேரத்தில் காரையும் விற்று எல்லா பக்கமும் காசு பார்க்க பழகிட்டு இருக்காரு. 2004 ஹரியானா போலீஸ் இவரை கிட்னி பிளாக் மார்க்கெட் சேல்ஸில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி விசாரணை பண்ணிவிட்டு கோர்ட்டில் இவரை ஆஜர்படுத்தியிருக்காங்க. அங்கே கோர்ட்டில் ஜட்ஜு தேவேந்திர சிங் சொன்னதை கேட்டுட்டு அதிர்ந்து போனார். என்ன தெரியுமா, அவர் கிட்டத்தட்ட நான் ஒரு 50 பேர் வரைக்கும் கொலை பண்ணியிருப்பேன், ஆனால் 50க்கு மேலே நான் கணக்கு வச்சுக்கிறத நிறுத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகிருக்காங்க. இதோட தண்டனையாக அவருக்கு ஆயுள் தண்டனை கோர்ட் கொடுத்தது. நாளில் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு 16 வருஷம் அவர் ஜெயிலே இருந்தார். ஆனால் ஜெயிலில் இருந்தவர் 2020 ஒரு 20 நாள் பரோல் அப்ளை பண்ணியிருந்தார். பரோலில் வெளியே வந்தவர் திரும்பி ஜெயிலுக்கு போகலை, தலைமறைவாயிட்டார். தலைமறைவான தேவேந்திர சிங் என்ன பண்ணியிருக்காருன்னா, டெல்லியில் ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டாக அவரோட புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு அங்கேயே ஒரு விதவையை கல்யாணம் பண்ணியிருக்காரு. பண்ணிவிட்டு 6 மாதம் எல்லாமே நல்லா தாங்க போயிட்டு இருந்தது அவருக்கு.
ஆனால் அதுக்கப்புறம் டெல்லி போலீஸ் சும்மா விடுமா, அவரை கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 23 மறுபடியும் பரோல் அப்ளை பண்ணி வெளியே வந்தார். ஆனால் வெளியே வந்தவர் ரொம்ப ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணி திருப்பியும் தப்பிச்சிட்டாரு. திரும்பவும் ஜெயிலுக்கு போகாமல் மாயமாயிட்டார். இதனால் போலீஸ்க்கு அவர் ஒரு பெரிய தலைவலியாகவே மாறிட்டார் தேவேந்திர சர்மா. 23 2025 வரைக்கும் தலைமறைவாக இருந்த தேவேந்திர சர்மா ராஜஸ்தானில் ஒரு சாமியாராக மக்களுக்கு அருள்வாக்கு சொல்லிக்கிட்டு தலைமறைவாக தாங்க இருந்தார். ஆனால் இங்கே தான் ஒரு பெரிய தப்பு பண்ணார். என்னென்னா, தேவேந்திர சர்மா புத்திசாலித்தனமாக நம்பரை மாற்றிட்டா போதும்னு நினச்சிக்கிட்டு அவரோட பழைய சிம் கார்டை தூக்கி போட்டு ஒரு புது சிம்மை வாங்கியிருக்காரு. ஆனால் அவர் போட்டது அவரோட பழைய ஃபோனில். அவர் பழைய ஃபோனில் புது சிம் ஆக்டிவேட் ஆன உடனே போலீஸ் அதை வச்சு ட்ராக் பண்ணி அவர் இருந்த லொக்கேஷனை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்ச போலீஸ் அவரோட லொக்கேஷனை ட்ராக் பண்ணி அவர் இருக்கிற அந்த சாமியார் மடத்துக்கு போயிருக்காங்க. 2 பேர் போயிட்டு அவர் முன்னாடி நின்றுருக்காங்க. இவங்க ஏதோ அருள்வாக்கு கேட்க தான் வந்திருக்காங்கன்னு நினச்ச தேவேந்திர சர்மா அவங்க ஃபஸ்ட்டு சொன்ன வார்த்தையே டாக்டர் தேவேந்திர சர்மா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கேட்ட உடனே பெருசாக எதுவும் அடம் பிடிக்காமல் ஆர்ப்பாட்டம் பண்ணாமல் டாக்டரும் சரண்டர் ஆகிருக்காரு. இவரை டாக்டர்னு சொல்கிறதா, சாமியார்னு சொல்கிறதா, சீரியல் கில்லர்னு சொல்கிறதா எனக்கு தெரியலங்க. 2025 அவர் அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அவர் திருப்பியும் ஜெயிலில் அடைக்கப்பட்டார். கடைசியாக அவரை ஜெய்ப்பூர் சென்ட்ரல் ஜெயிலில் அடைச்சதாகும். இதுக்கு மேலே அவருக்கு பரோல்ன்றது ஒரு கிடைக்காது அப்படின்ட்டும் ஜட்ஜ்மெண்ட் வந்தது. ஏன்னா இவர் ஒரு ஹை ரிஸ்க் பிரிசனர் என்ற கேட்டகரியில் கோர்ட் இவரை முடிவு பண்ணியிருக்கு. ப்ளஸ் இவர் இந்த தப்பிச்ச காலத்துங்களில் திருப்பியும் ஏதாவது கொலை பண்ணியிருக்காரா, இல்லை வேறு ஏதாவது குற்றங்கள் பண்ணியிருக்காரான்னு சொல்லிட்டு ராஜஸ்தான் போலீஸும் டெல்லி போலீஸும் இன்றைக்கி வரைக்கும் விசாரணை நடத்திட்டு தாங்க இருக்காங்க. பார்க்க வேண்டிய சில விஷயங்கள் என்னென்னா, உயிரை காப்பாற்றுறதுக்கு புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ண வேண்டிய டாக்டர் அதே புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகளை யூஸ் பண்ணி திருட்டுகளை செய்கிறதும் கொலைகளை செய்கிறதும் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு எப்படின்ற இதையும் யூஸ் பண்ண தெரிஞ்ச அவருக்கு டெக்னாலஜி மூலயமா அவர் திருப்பியும் ஜெயில் கம்பிங்களுக்கு பின்னாடி மாட்டுவாருன்னு அவர் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார்.